பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை என்பது களைகட்டி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைகிறார். இன்றைய தினம் இந்த விற்பனை அப்படின்றது எந்த அளவுக்கு களைகட்டி இருக்கு? கண்டிப்பாக. அதாவது கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளியில் புகழ்பெற்ற வார சந்தை வாரம் வெள்ளிக்கிழமை நடந்து வருகிறது. இந்த சந்தையில் ஆடு, மாடு, கோழி விற்பனை நடைபெற்று வருகிறது. தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்துள்ளனர். செம்மறி ஆடு, வெள்ளாடு, மரிக்கை என சுமார் 8000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக சந்தையில் குவிக்கப்பட்டுள்ளன. அதிகாலை 5 மணிக்கு துவங்கிய வார சந்தை தற்போது வரை மும்முரமாக களை கட்டி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, வேலூர், மதுரை, கோவை, சேலம், திருச்சி, ஈரோடு, பொள்ளாச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும், அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். பண்டிகை காலங்கள் இல்லாத இதர நாட்களில் வழக்கமாக 10 கிலோ எடை கொண்ட ஒரு கிடா ஆடு அதிகபட்சமாக 10,000 முதல் 12,000 வரையிலும், பெண் ஆடுகள் அதிகபட்சமாக 5,000 முதல் 7,000 வரையிலும் விற்பனையாகும். தற்போது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அதிக விலைக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு கிடா ஆடு என்பது 12 முதல் 15,000 வரையிலும், பெண் ஆடு 7,000 முதல் 8,000 வரையிலும், ஜோடி கிடா ஆடு அதிகபட்சம் 25,000 முதல் 30,000 வரையிலும் ஆடுகள் எடைக்கு ஏற்ப விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஆடு வளர்ப்போர் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.